ஒரு புறம் இப்படி ஒரு படம் தேவையான்னு ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த காலத்தில் இப்படி ஒரு படத்தை பிரபாகரன் அவரோட பேருமே அடிபடுது இந்த படத்துல. ஸோ அவரோட வாழ்க்கை எதுவுமே கொஞ்சம் எடுத்திருக்காங்களா? இந்த ரெட்ரோ டீசர்லையுமே ஒரு சிகரெட் ஷாட் வருது. இதுக்கு மேல அவரோட அந்த கொள்கை போயிடுச்சா? ஆக்சுவலாக இது என்னன்னா, அந்த டைட்டில் மட்டுமே இவங்க எடுத்திருக்காங்களே தவிர கதைப்படி ஒரு ஒரு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. ஓஎச் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான செலிபிரிட்டி இன்டர்வியூ செக்மெண்ட்ல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள். அவர்கிட்ட மூவி பத்தி பல இன்சைடர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கெஸ்ட்டை சந்திக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. ஓகே சார். ஸோ நம்ம முதல் கொஸ்டினே இந்த டிசம்பர் ரிலீஸ் மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விடுதலை 2. ஸோ அது மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் இருந்தது. என்னதான் அது ஆன்டி கிளைமேக்ஸில் முடிந்தாலுமே புலவர் கலியபெருமாள் அவரோட வாழ்க்கை வரலாறு தானே இது. ஆமாம், அதாவது இந்த தமிழர் விடுதலை படை அவங்க போராட்டம்ங்கிறது ஒரு பெரிய எபிசோடு. அதில் புலவர் கலியபெருமாள்ங்கிறவர் ஒரு சின்ன எபிசோடு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு படமாக வெற்றிமாறன் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற இந்த 2K கிட்ஸ் இது மாதிரி படங்களை எதிர்கொள்வார்களா ஏற்றுக்கொள்வார்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் பொழுது வெற்றிமாறன் தன்னுடைய திறமையையும் திரைக்கதையும் மட்டுமே நம்பி எடுத்த படம் அது. எதிர்பார்த்த அளவுக்கு தான். ஒரு புறம் இப்படி ஒரு படம் தேவையான்னு ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த காலத்தில் இப்படி ஒரு படத்தை கட்டாயமாக சொல்லணும், வெற்றிமாறன் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு, அனைவரும் பார்க்க வேண்டிய படம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது ரெண்டுமா கலந்த ஒரு விமர்சனமாக அது போயிட்டுருக்கு. படமும் கொஞ்சம் என்டர்டெயின் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய விமர்சனத்தை சந்திக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பெரும் சவாலாக இந்த படத்தை தமிழ் திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட வேர்ல்டு வைடு, அதாவது நிறைய ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஒரு நல்ல படமாக மாறி இருக்கு. நிறைய இடங்களில் இது விருதுகளை குவிக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கு. அதுதான் ஒரு படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் பார்வையில் நிறையா செலவு பண்ணுறாரு. அந்த பணத்தை எந்தெந்த வழியிலெல்லாம் எடுக்க முடியுமோ அந்தந்த வழியெல்லாம் எடுக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாடு தியேட்டர்கள் ஏமாத்தினா கூட இவங்களுக்கு அந்த வேர்ல்டு வைடு இப்போ ஒரு இருக்கு இல்லையா, அதில் ஒரு கணிசமான தொகை கிடைக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் வெற்றிமாறனுடைய வெற்றிப்பட வரிசையில் கொஞ்சம் தடுக்கி விழுந்த ஒரு படமாக இது இருக்குது. ஓகே. இப்போ பிரபாகரன் அவரோட பேருமே அடிபடுது இந்த படத்துல. ஸோ அவரோட வாழ்க்கை எதுவுமே கொஞ்சம் எடுத்திருக்காங்களா? இல்லைங்க, எப்போவுமே போராட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பிரபாகரனுடைய ஒரு சாயல் வந்துடும். இப்போ அவர் எப்படி ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கடுமையான சவால்களை சந்தித்தாரோ அது எல்லா நாடுகளிலும் எல்லா போராட்ட தலைவர்களுக்கும் இருந்திருக்கு. நீங்கள் ஆயுதத்தை கையில் எடுக்கிற எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அதுதான் புலவர் கலியபெருமாளுக்கும் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் யாரோட வேணாலும் அதை கனெக்ட் பண்ணலாம். பிரபாகரனோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம தொடர்ந்து அவர் பற்றிய செய்திகளை கேட்டிருக்கோம், அவரை பற்றிய தகவல்களை அரசியல் தலைவர்கள் மூலமாக கேட்டிருக்கோம். நிறைய செய்திகள் பிரபாகரனை பற்றி இங்கே இருந்ததுனால பிரபாகரனை ஒட்டிய ஒரு கதையாக ஒரு கதை இருக்குது. இன்னும் நீங்கள் வேறு வேறு கதைகளை படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஓகே. அடுத்ததாக பேபி ஜான் திரைப்படம். ஸோ அது தெரி மாதிரியே தான் இருக்கா? ஏன்னா கீர்த்தி சுரேஷ் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ கதை மாறப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைம்மா, தெரியல. பேபி ஜான் படத்தை நான் இன்னும் பார்க்கல. பட் அட்லி பெரிய நம்பிக்கையோடு எடுத்த படம். இன்னொன்று அங்கேயே வழக்கமாக இங்கேருந்து போகிற தமிழ் இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஆஃபீஸை வாடகைக்கு எடுத்து தான் தங்குறது வழக்கம். ஒருவேளை அங்கே நம்முடைய லைஃப் முன்ன இருந்தால் கிளம்பி வந்துடலாங்கிறது உங்களுடைய திட்டமாக கூட இருக்கலாம். பட் அட்லியை பொறுத்தளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவரே இடம் வாங்கி ஒரு பெரிய பில்டிங்கை அங்கே கட்டிட்டார். பர்மனெண்ட்டாக ஒரு ஆஃபீஸ் நமக்கு இங்கே வேணும், நம்ம பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் ஒரு இடத்தையே வாங்கி கட்டிட்டார். ஸோ அவரை காலிவுட்ல இனிமேல் பார்க்க முடியாதோ? கட்டாயமாக வருவார். அது விஜய் கூப்பிட்டா வந்துட போகிறாரு, அவ்வளோதானே. அவருக்கும் இவருக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு டைரக்டராக அங்கே ஒரு பெரிய அளவுக்கு ஜெயிச்சு ஒரு 1000 கோடி ஒரு படத்துக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்த அட்லியால் ஒரு தயாரிப்பாளராக ஜெயிக்க முடியல. இந்த படம் வந்த முதல் நாளே
கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள். படம் வந்து சரியா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃப்ளாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனாலும் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்கு கீர்த்தி சுரேஷும் வருண் தவானும் முயற்சி பண்ணி அது ரொம்ப லைவாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக இருக்கும். கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணம் ஆன கையோட நேராக இங்கே வந்து அவ்வளவு அந்த படத்துக்காக பாடுபட்டாங்க. பட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. ஸோ ஆனால் இந்த படத்தை அட்லியே டைரக்ட் பண்ணாமல் கலீஸ் கிட்ட கொடுத்த ரீசன் என்ன? இல்லை, அது ஒரு நல்ல விஷயங்க. எப்போவுமே வந்து ஒரு பெரிய டைரக்டரு லைஃப்பில் ஜெயிக்கிறாரு, அவருடைய படங்கள் ஓடுது, பெரிய அளவு சம்பளம் வாங்குறாரு, அடுத்தடுத்து நம்ம லைஃப்பை மட்டுமே பார்த்தா போதும்னு நினைக்கிற யாருமே உருட்டது கிடையாது. இப்போ அட்லி எல்லாம் வந்து தனக்கு கீழே வந்து இயக்குனர்கள் இருக்காங்க, நம்மோடு பணியாற்றிய துணை இயக்குனர், இணை இயக்குனர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு லைஃப் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். நிச்சயமாக அந்த மாதிரி மனமுள்ள இயக்குனர்கள்ங்கிறவங்க ரொம்ப குறைவு. இப்போ முருகதாஸ், சங்கர் மாதிரியான இயக்குனர்கள்லாம் இருக்காங்க, அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த பையன் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், நீங்கள் உங்கள் படத்துக்கு வச்சிங்கன்னு அனுப்புவாங்க. முருகதாஸ் அவரே தயாரிப்பார், அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரில் வச்சு பண்ணுவார். கிட்டத்தட்ட அட்லியும் அப்படி ஒரு முயற்சி தான் எடுத்திருக்காரு. அவருடைய உதவி இயக்குனர் தான் அந்த காலிஸுங்கிறவர். அது மட்டும் இல்லை, இவரை ப்ரொமோஷனுக்கு வந்து பாலிவுட்டில் கூப்பிட்டு போய் அவருக்கு கோட்டு பேண்டெல்லாம் போட்டு அவரை வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு இவர் தான் எல்லான்னு முன்னிறுத்துறது இருக்குல்ல, அது பல பேர் செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல வேணால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவர் பையன் பிரசாந்தை வச்சு வெற்றின்னு ஒருத்தர் ஒரு படம் பண்ணார். அவர் பேரை வந்து ப்ரொமோஷனில் எங்கேயுமே போடல, அவர் டைரக்ஷன் அவர் தான் போடவே இல்லை. அவர் ஒரு காலத்தில் பத்திரிகைகளில் ஒர்க் பண்ணவர். அவர் வந்து வெளியில் வந்து இது மாதிரி நம்ம பேரை கூட போட மாட்டேங்கிறாரு விளம்பரங்களில், நான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு புலம்பும் பொழுது நம்ம அவருடைய பழைய நண்பர்கள்லாம் அதை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு டைரக்டரு அவர் பேரை இருட்டடிப்பு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு பேசின பிறகு பேரை போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனம் உள்ள தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்காங்க. பட் அட்லி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை முன்னிறுத்தணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். உள்ளபடியே அந்த மனசுக்கெல்லாம் படம் நல்லா ஓடி இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போகலை. ஓகே. அதே மாதிரி இப்போது அட்லி பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அவர் பேபி ஜான் ப்ரமோஷன் போன இடத்துல உருவக்கேலி செய்யப்பட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆச்சு. ஸோ இப்போது தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால எப்பயுமே ஹிந்திக்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னா மதராசி அப்படி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவரால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக திறமை தானுங்க. திறமை தான் எப்போவுமே முதல்ல இருக்கும், அதுக்கு அடுத்து தான் உருவம்ங்கிறதெல்லாம். அட்லியை பொறுத்தளவுக்கு அவர் நிறம் வேணால் கொஞ்சம் கருப்பாக இருக்கலாமே தவிர திறமையில் அவர் ஒருபோதும் குறைந்தவரே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி தமிழில் டாப்பாக இருக்கிற விஜய் வச்சு அவரால் படம் பண்ண முடியுது, இந்தியில் டாப்பாக இருக்கிற சல்மான் கானை வச்சு படம் பண்ண முடியுது இல்லையா. அப்போ ஷாருக் கான், சல்மான் கான் லெவலுக்கு அவர் ரீச் ஆகிட்டார். ஸோ அப்படிப்பட்ட அட்லியை வந்து ஒரு உருவக்கேலி பண்ணி காலி பண்ண முடியாது. இன்னொன்று வந்து அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசினது வேற, ஆனால் இந்த உலகம் எடுத்துக்கிட்டது வேற. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்க நான் அதற்கு முன்னால் நம்மளை பார்க்கலன்னா அல்லது நம்மளை பற்றி கேள்விப்படலைன்னா நம்ம மேலே ஒரு பிம்பம் வச்சுருப்பாங்க, வர்றவன் இப்படி தான் வரப்போகிறான் அப்படின்ட்டு. நீங்கள் வேற ஒரு ஆளாக போய் நிற்கும் பொழுது அடடா நம்ம எதிர்பார்த்த ஆளில் இவர் இல்லையே அப்படின்னு தோணும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து அட்லியை அவர் பார்க்குறவர். நீங்கள் முதல் கதை சொல்ல போகும்போது அட்லி வரலையான்னு உங்கள்கிட்ட கேட்கலையா, அட்லி எங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதை வந்து நம்ம ஏன் ஒரு உருவ கேலியாக நம்ம எடுத்துக்கணும்? அது நம்ம பார்க்குற பார்வை தான் தப்பாக போயிடுச்சே தவிர அதில் ஒன்றும் ஒரு தவறாக பேசுனதான் எனக்கு தோணலை. ஓகே. அடுத்ததாக ரெட்ரோ படத்தோட டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சூர்யாவுக்கு இந்த படம் வந்து கம்பேக்காக அமையட்டும் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி கங்குவா வந்து கம்பேக்காக அமையட்டும்னு சொல்லி ஏராளமான ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் போச்சு, இருந்தாலும் படம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல. ரெட்ரோ எப்படி சூர்யாவுக்கு கம்பேக்காக அமையுமா? தெரியாதுங்க, படம் வந்தால் தானே தெரியும். படம் வருவதற்கு முன்னாடி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது குறித்து நான் பேசின சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிருக்கு. சூர்யா ரசிகர்கள் வந்து அதை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து இந்த ஸ்டைலை ஏற்றுக்கிற அளவுக்கு உனக்கு வந்து பக்குவம் இல்லை, நீ ஒரு பூமர்லாம் என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப அதை நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு போகலை. பட் ஓவராலாக அந்த டீசர் மாதிரி ஒன்று இந்த முன்னோட்டம் வெளியிட்டாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதில் வந்து சூர்யா பூஜா ஹெக்டேவுடைய காதல் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன விவாதத்துக்குரியதாக இருந்துச்சு. மற்றபடி வந்து ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. படம் வந்து ஒரு வேளை நல்ல படமாக இருந்ததுன்னா சூர்யாவுக்கே இந்த நேரத்தில் அது தேவைப்படுற ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா
வரிசையாக வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. சூர்யாவே வந்து கதிகலங்கிற அளவுக்கு என்னடா நம்ம ஃபீல்ட் அவுட்டே அடித்து கிளப்பிடுவாங்க போல இருக்குங்கிற அளவுக்கு அவர் நினைக்க வச்சிருச்சு இந்த விமர்சனங்கள்லாம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சாதாரண வெற்றி கூட அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரியும். நிச்சயமாக இந்த படம் அதை நோக்கி போகணும். பட் நமக்கு தெரியாது, வந்தால் தானே தெரியும். கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டருங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டன்னு ஒரு படம் ரஜினியே மீட்டுட்டு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரஜினி வந்து கபாலி, காளான்னு 2 படம். இந்த 2 படத்தில் வந்து ரஜினிக்குன்னு ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ் படமாக பண்ணாமல் ரஜினியை வச்சு நாங்கள் வந்து ஒரு யதார்த்த படம் எடுக்கிறோம்னு சொல்லி அவருடைய இதையே காலி பண்ணிட்டாங்க, அவருடைய மார்க்கெட்டையே. கிட்டத்தட்ட பேட்டை வந்து தான் அந்த ரஜினியை, பழைய ரஜினியை மீட்டு எடுத்துச்சு. ரஜினி ரசிகர்லாம் கொண்டாடினாங்க. நாங்கள் வந்து 80s பார்த்த ரஜினியை இப்போ பார்த்தோம், அப்படி இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் கொண்டாடினாங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜை பொறுத்தளவுக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜிமிக்ஸ் ஒன்று பண்ணி விட்ருவார். ஏற்கனவே வந்து ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு படம் லாரன்ஸ் நடித்த படம், அதுவும் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான படம். ஒரு சரியான ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும், அதில் சூப்பராக இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த படம் வந்து பெருசாக ஓடிச்சு. ஸோ அதனால் ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் அவர். அதனால் ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் இருக்குது. இப்போ சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்குது, இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் நான் வந்து சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எப்போ அவர் அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் பண்ணாரோ அது வந்து அந்த கொள்கை முறி அடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ இந்த ரெட்ரோ டீசர்லையுமே வந்து ஒரு சிகரெட் ஷாட் வந்து வருது. இதுக்கு மேலே அவரோட அந்த கொள்கை போயிடுச்சா? அதனால் சரியான கேள்வி. பட் என்னென்னா, இப்போ படத்தில் வந்து ஒரு ரவுடி, ஒரு போக்கிரி, ஒரு பொறுக்கி அவனை காமிக்கும்போது அவன் சிகரெட் குடிக்கிறவனா காமிக்கிறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் நிஜ வாழ்க்கையை வந்து இந்த டைரக்டர்கள் கொஞ்சம் அப்படி மேய்ஞ்சு பார்த்தாங்கன்னா, மிகப்பெரிய ஆன்மீகவாதின்னு சொல்கிறவங்க கூட பல பேர் ரவுடிசம் ஒரு பக்கம் பண்ணிவிடுவோம். பெரிய பட்டையை போட்டிருப்பான், ஆனால் ஒரு பக்கம் வேற ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பான். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பான். இவனா ரவுடின்னு நம்ம நினைப்போம், அவனுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு கிரைம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிஜ வாழ்க்கையில் நாம் பார்க்குற பல ரவுடிகள் வந்து ரொம்ப மென்மையானவர்களாக கூட இருக்காங்க. பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இரும்பாக இருப்பாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு ரவுடியை வந்து நீங்கள் அவர் சிகரெட்டு குடிக்கிறாரு, சாராயம் குடிக்கிறாருன்னு காமிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ரவுடிசம்ங்கிறது வந்து அவன் ஏதோ ஒரு காரணத்தால் உந்தப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான், அல்லது எல்லார் மீதும் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ அதுக்காக அவன் குடிக்கணும்னோ அல்லது பீடி குடிக்கணும்னோ சிகரெட் குடிக்கணும்னோ அவசியம் கிடையாது. பட் நம்ம இயக்குநர்களுக்கு அது ஒரு பிராண்டாக வச்சுருக்காங்க. கையில் சிகரெட் இருந்ததுன்னா அது வந்து அவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். நல்ல வேலையாக விளம்பரத்தில் அதை பயன்படுத்தாத வரைக்கும் சௌரியம். ஏன்னா இப்போ அந்த சின்ன டீசரு, போஸ்டரு இதிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆயிடுது. இது வந்து படத்தில் வரும்பொழுது நீங்கள் தேடி போய் பார்க்கும்போது தான் ரீச் ஆகும், மற்றபடி பார்க்குற இடத்துலலாம் அது தென்படாது. ஸோ அதனால் அந்த அளவுக்காவது அவங்க கவனமாக இருந்தால் நல்லது. ஓகே, அடுத்ததா பொன்னியின் செல்வன் வந்து எவ்வளோ பெரிய புக்குன்னு தெரியும். பட் அதை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் இதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்க. இப்போ அடுத்ததாக புறநானூறு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. SK25 அந்த படம் அப்படின்னு தான். ஸோ அதை பற்றி சிலது. ஆக்சுவலாக இது என்னென்னா, அந்த டைட்டில் மட்டுமே இவங்க எடுத்திருக்காங்களே தவிர கதைப்படி வந்து ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பையன் 1965 எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டான், அதில் அவன் எப்படி உயிர் நீத்தான்ங்கிறது தான் கதை. ஸோ அதனால் நம்ம சங்ககால புறநானூறுக்கு போக வேண்டாம், இது வேற அது வேற. அப்படிங்களா? ஓகே, இப்போ சிவகார்த்திகேயன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தளபதியும் அரசியலில் இறங்கிட்டாங்க. ஸோ கோட்ல அவர் சின்ன சீனில் வந்ததுக்கே அடுத்த தளபதி அவர் தான் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு இருந்தது. ஸோ SK தான் இப்போ அடுத்த தளபதியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ விஜயுடைய ட்ராவல் எத்தனை வருஷத்து ட்ராவல் அது. இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு அவர் எவ்வளவு அவமானங்களை சந்தித்து வந்தார், நடுவில் எவ்வளவு ஹிட்டுகளை கொடுத்தாரு, அவரால் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு மணி ரொட்டேஷன் ஆச்சு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகேயனுங்கிறது ஒரு பூனைக்குட்டி, இது வந்து ஒரு புலிக்குட்டி. நீங்கள் இது அளவுக்கு வளரணும்னா இன்னும் நீங்கள் பல விஷயங்களை செஞ்சுட்டு அங்கே வரணும். ஸோ ஒரு படத்தில் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக இவர் தான் அடுத்த தளபதின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வேணால் இனிப்பாக இருக்கலாம். பட் அது யதார்த்தம் கிடையாது. இன்னும் நிறையா போராடி அவர் ஒரு இடத்த பிடிக்கணும். அது வந்து விஜய் இடமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, விஜயை கூட தாண்டி போகலாம், அது வேற. பட் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதாக அது கிடச்சிடாது. ஓகே,
ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க நீங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கே வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்கு, அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கு, லேடி சூப்பர் ஸ்டார் இருக்கு. அப்போ அடுத்த தளபதிலாம் வரக்கூடாதா? இல்லை, சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் ஒருத்தர் தான். நீங்கள் இதில் லேடி சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கலாம், லிட்டில்னு வச்சுக்கலாம், மெகா சூப்பர் ஸ்டார் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒருத்தர் தானே. அந்த மாதிரி ஒரு தளபதி தான். அது தளபதின்னு பட்டம் கொடுக்குறதுல கூட நமக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் கிடையாது. சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம்ங்கிறது கலைப்புலி தானு கொடுத்தது, ரசிகர்கள் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சில விஷயங்களை சொன்னால் அவர் தான் அப்படின்னு வந்துடும் இல்லையா. இப்போ சூப்பர் ஸ்டார்னால் வேறு யாரையும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, ரஜினி தாங்கிறது ஒன்று. இப்போ தளபதினா மு.க. ஸ்டாலின் இருக்கார் அரசியலில். நீங்கள் அதுவே வந்து அந்த பட்டத்தை பிடுங்கின மாதிரி தான். அப்போ நீங்கள் வந்து வேற ஒன்று வச்சுருக்கணும். உள்ளபடியே நியாயமாக அவர் தளபதியாக இருந்த காலத்தில் நீங்கள் இளைய தளபதியாக இருந்தீங்க. இன்றைக்கி அரசியலில் வந்த பிறகும் அதே தளபதிங்கிற பட்டத்தை போட்டுக்கொள்வதுங்கிறது சரியில்லை. ஏன்னா அவரையும் தளபதின்னு கூப்பிட்றாங்க, இவரையும் தளபதின்னு கூப்பிட்றாங்க. பெரிய பெயர் குழப்பம் வரும். பேரை சொல்கிறதுல என்னங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஒருத்தருக்கு பேர் எதுக்கு வைக்கிறாங்க? 10 பேர் சொல்கிறதுக்கு தானே. அதையே நீங்கள் பேரை சொல்கிறதே பெரிய அவமானமாக நினைக்கிற ஊர் நம்ம ஊராக இருக்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்ததாக மக்கள் செல்வன் ஹரியோட வந்து இணைய போகிறாரு. ஹரி மூவி எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து சீக்குவலாகவே அவர் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேமஸான டைரக்டர். ஸோ இந்த படம் எப்படி தயாரிக்க இருக்குது தெரியல. ஹரி வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சுருக்காரு. அந்த ஸ்டைலை விட்டு அவர் மாறவே மாட்டார். ஏன்னா நடுவில் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக அருண் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணும்பொழுது கூட அவருடைய ஸ்டைல்லே அந்த படத்தை எடுத்ததுனால தான் பெருசாக போகலை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரசனைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு படங்களை ஃபாஸ்ட் கட்டிங்கை ரசித்த ஒரு கூட்டம் அதுக்கப்புறம் மெல்ல மாறி வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை ரசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ லவ் டுடே, பார்க்கிங் மாதிரி படங்கள்லாம் இங்கே வந்து பிரமாதமாக ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் இன்னும் பழசை விடவே மாட்டேன், அதே ஸ்டைலில் தான் படம் பண்ணுவேன்னா அது பெரிய ரிஸ்க்கு. ஒருவேளை ஹரியே கூட மாறக்கூடும். இப்போ இந்த விஜய் சேதுபதியோட அவர் ஜாயின் பண்ணுற படத்தில் நம்ம வழக்கம் போல் எடுக்க வேண்டாம், நம்ம கூட கொஞ்சம் மாறணும்னு நினச்சி கூட அவர் மாறலாம். ஏன்னா நம்ம ஸ்டைலு இங்கே வெளுத்து போச்சு, இனிமேல் அது வேலைக்கு ஆகாதுன்னு அவர் நினச்சிட்டாருன்னா அவராலேயே வேற ஒரு ஸ்டைல் படம் கொடுக்க முடியும். பட் அது மாறிட்டா நல்லது. நீங்கள் சொன்னீங்க ஹரியோட ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். பல டைரக்டர்ஸ் வந்து ஹீரோக்காக ஒரு கதை எழுதுவாங்க, ஆனால் ஹரி கதை எழுதிட்டு ஹீரோ அங்கே ஃபிட்டின் ஆக வைக்கிறாரோ? இல்லை, அதுதான் நல்லது. ஒரு ஹீரோவுக்காக நீங்கள் கதை பண்ணும்பொழுது அது வந்து நிறைய அதில் காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஹீரோ இதை பண்ண மாட்டார், இந்த ஹீரோ இதை பண்ண மாட்டாருன்னு நீங்கள் கற்பனையில் என்ன உருவாகுதோ அதை தெளிவாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பொருந்துகிற ஒரு ஹீரோவை நீங்கள் கூப்பிட்றதுங்கிறதுல தப்பே கிடையாது. அப்படி தான் இருக்கணும் சினிமா. ஆனால் இங்கே என்னென்னா எதிர்பாராத விதமாக ஹீரோவுக்காக படம் பண்ணுகிற ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ ஹரி மாதிரி இயக்குனர்கள்லாம் அப்படி எந்த காலத்துலேயும் பண்ணதே கிடையாது. அவரெல்லாம் வந்து ஒரு கதையை எழுதிட்டு அதில் தான் வந்து ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு தனித்துவமான இயக்குனர் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதெல்லாம் எடுபடுமான்னு தெரியல அவர் ஸ்டைல். ஓகே, தளபதி 69. ஸோ பூஜா ஹெக்டே அவங்களோட பேர். ஆனால் ஆல்ரெடி உங்கள் காம்போவில் வந்த பீஸ்ட் வந்து மக்களுக்கு பெரும்பாலாக பிடிக்கல. ஸோ மறுபடியும் இணைய போகிறாங்க. தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லப்படுது. ஸோ இதில் இவங்க காம்போ எடுப்படுமா? ஏன்னா பவர் பேக்ட் மூவியாக தரணும் லாஸ்ட் மூவின்னு மக்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை, காம்போவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஒரு ஜோடி வந்து அந்த படம் ஃபெயிலியர் ஆகும், அடுத்து வேறொரு படத்தில் ஹிட் அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கிறது சினிமாவில். ஸோ அதனால் பீஸ்ட்டை வந்து நம்ம இங்கே இதில் உதாரணமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வேற ஒரு டைரக்டர் இல்லையா. இன்னொன்று வந்து பூஜா கிட்ட ஏன் அதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா தெலுங்கில் அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. விஜய்க்கும் அவங்க பெரிய மார்க்கெட் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் ஒரு படத்துக்குள்ளே வரும்பொழுது அதனுடைய பிஸ்னஸ் வேல்யூங்கிறது வேற ஒரு இடத்துக்கு போகும். ஸோ அதனால தான் பூஜா கிட்ட இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அந்த காம்பினேஷன் ரொம்ப ஆரம்பத்திலே சில ஸ்டில்லாம் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் பார்ப்போம். ஓகே, இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் 10ஆம் தேதி ஒரு அஜித் படமும் பொங்கலுக்கு இன்னொரு அஜித் படமும் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போ பொங்கலுக்கு விடாமுயற்சி வருது, வர்றதா பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. நிச்சயமாக வந்துருங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ஒரு படம் வருது. இல்லை, விடாமுயற்சி வருது. விடாமுயற்சி வந்த பிறகு ஒரு 2 வாரம் கழித்து தான்
குட் பேட் அக்லி வருது. ஸோ அதனால் வந்து ரெண்டுத்துக்கும் நிறைய கேப் இருக்குது. ஓகே, ஆனா ஒரே மாசத்துல வருதே, நல்லது தானே, அதில் என்ன இப்போது தவறு? வரலாமே. ஏன்னா 2 படமுமே ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்த படம். இப்போ குட் பேட் அக்லி வந்து கரெக்டாக பொங்கலுக்கு வர்றதை அவங்க தான் முதல்ல பிளான் பண்ணாங்க. பட் விடாமுயற்சி எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நடுவில் பல குழப்பங்கள். ஸோ அவங்க எடுத்து முடிச்சு வரும்போது நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம், அதனால் நாங்கள் வந்துடுறோங்கிறாங்க. சரி வாங்க நாங்கள் கொஞ்சம் தள்ளி வரோம்னு வராங்க, அவ்வளோதான். ஓகே சார், உங்க நேரத்தை அளித்து எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய மூவிஸ் பத்தி இன்சைடர்ஸ்லாம் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வாரம் இன்னும் நிறைய மூவிஸ் பத்தி உங்களோட பேச போறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.